பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 23வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்களை நீதியின் பாதையில நான் உங்களை நடத்துறேன்ப்பா, உங்க ஆத்துமாவை தேற்றத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையின் பாதையில எனக்கு யாருமே இல்லை பிரதர், நான் நேசிச்ச உறவுகள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் யாருமே இல்லாம தனியா இருக்குங்க, நான் விரும்பினவங்களும் விட்டுட்டாங்க, பேரண்ட்ஸும் இல்லைங்க, படிப்புல தோல்விங்க, குடும்பத்துல பிரச்சனைங்க, நடுத்தரில் இருக்குங்க, ஏசப்பா முழுமையா நம்புறேங்க, என் வாழ்க்கையை மாத்தணும் ஏசப்பாவோட சமூகத்துல காத்திருக்கிற மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் இருக்கேன், தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டா நான் உன்னை சேர்த்து கொள்ளும்பா, உன் ஆத்மாவை தேற்றி உன்னை நீதியின் பாதையில நடத்த போறேன், நீதியின் பாதையில் இருக்கிற நீ நிச்சயமா உயர்வா பார்க்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. சங்கீதக்காரன் தாவீது ஆரம்ப கட்டத்துல ஆடு மேய்க்கிறவள் தான் பார்த்தாரு. அந்த வேலையில அவர் உண்மையா இருந்தாரு, அந்த நீதியின் பாதையில் இருந்தால்தான் அவர் உயர்வடைந்து நாட்டுக்கு ராஜாவானாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க செய்யற காரியங்கள் சின்னதா இருந்தாலும் அதுல நீங்க உண்மையா இருங்க, கண்டிப்பா நீங்க உயர்வா பார்க்க போறீங்க, வெற்றியின் பாதையில போக போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க, வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.